OnePlus 7 Pro ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோனை அதிகமாக போர்ட்ரேட் பண்ணப்பட்டாலும் அந்த ஒரு ஃபோன் மட்டும் லான்ச் ஆகல. OnePlus 7 அப்படிங்கிற ஃபோனும் லான்ச் ஆயிருக்குது. பட்ஜெட் குறைவான ஃபிளாக்ஷிப் பற்றி பேசும்போது OnePlus 7 தான் காம்படிஷனில் முன்னாடி நிற்கிது. இங்கே OnePlus 7 Proக்கும் OnePlus 60க்கும் இடையில இருக்கிற கேப்பை ஃபில் பண்ண தான் OnePlus 7 வந்திருக்கு. இப்போவும் OnePlus 7 மூலமாக ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை பட்ஜெட் பிரைசிங்கில் தர OnePlus ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் OnePlus 7 Pro அளவுக்கு அவங்க பெருசாக பண்ணல. நிறையா ஃபீச்சர்ஸ் OnePlus 7ல் மிஸ் ஆகுது. OnePlus 7க்கும் OnePlus 7 Proக்கும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா 16,000 ரூபாய் வந்து வித்தியாசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16,000 ரூபாய் வித்தியாசத்தில் இது ஒரு பெஸ்ட்டான ஃப்ளாக்ஷிப்பாக இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம OnePlus 7 ரிவ்யூ பண்ண போகிறோம். மெயின் கேமராவில் எங்க 48 மெகா பிக்சல் சோனி IMX 586 சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் 12 மெகா பிக்சலில் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் பிக்சல் பைண்டிங் டெக்னாலஜி மூலமாக 4 ஸ்டாண்டர்ட் பிக்சல்ஸை ஒரு லார்ஜ் பிக்சல்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் சென்சாரும் இருக்குது. 7 Proவில் இருக்கிற அல்ட்ரா வைட் சென்சார் இதில் இல்லை. பிக்சர் குவாலிட்டியை பார்த்தோன்னா ஒரு டீசெண்டான கேமரான்னு சொல்லலாம். OnePlus 6 60லேருந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்கு. கலர்ஸும் ரிச்சாக இருக்கு. லோ லைட் பற்றி பார்த்தா OnePlus 7ல் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது சாஃப்ட்வேரில் பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான். நைட்ஸ்கேப் மோடு யூஸ் பண்ணும்போது ஃபைன் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. போர்ட்ரேட் மோடில் ரொம்ப சாலிடாக இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்கு. கலர் வேரியேஷன் சாச்சுரேஷன் அதிகமாக இருக்குது. டெப்த் எஃபெக்ட் நேச்சுரலாக இருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டோம்னா OnePlus 7 Proவில் இருக்கிற அதே ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. Qualcommோட லேட்டஸ்ட் சிப் தான் OnePlus எப்பவும் யூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை 7ல் சீப்பான சிப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறதுக்கு வேலை இல்லாமல் 855 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6GB 8GB அப்படின்னு 2 RAM ஆப்ஷன் இருக்குது. 128GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்குது. எப்பவும் போல எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இதில் கிடையாது. ஆக்சிஜன் OSல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. என்னோட பர்சனல் ஃபேவரட்டும் அதான். இதில் முக்கியமான விஷயமே கூகுளோட ஆண்ட்ராய்டு ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்களை ஆட் பண்ணி கன்வீனியன்ஸாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் கொடுத்துருக்காங்க. சில விஷயங்களை சொல்லியே ஆகணும். இன்பில்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது. Zen mode மூலமாக 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது. ஒரு நாள் முழுக்க நல்லா யூஸ் பண்ணால் தாக்கு பிடிக்குது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 15 நிமிஷம் எடுத்துக்குது. டிசைன் பற்றி பேசும்போது டிசைன் முழுக்க OnePlus 60லேருந்து எடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடில் OnePlus 60 மாதிரியே இதுலேயும் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணுறது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அதிகமாக வந்து அப்சர்வ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கவர் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணோம்னா நிறையா வலிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. OnePlus 7ஓட ஃப்ரண்ட் சைடு அப்படியே பார்க்குறதுக்கு OnePlus 60 மாதிரியே இருக்குது. சேம் சைஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டியூ ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் வந்து அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்பீஸ் கிரில் வந்து இதில் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இதில் பவர்ஃபுல்லான டால்பி பவர்டு ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ பாட்டமில் இருக்கிற ஸ்பீக்கரும் இந்த ஸ்பீக்கரும் சேர்ந்து ஒரு ஸ்டீரியோ எஃபெக்டை வந்து நமக்கு வந்து தருது. ஸோ ஆடியோ குவாலிட்டி கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குறைகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. வயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணல. IP ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதையும் OnePlus வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. OnePlus 7ல் இருக்கிற 6.4 inch Full HD Plus பேனல் கண்டிப்பாக OnePlus 7 Proவில் இருக்கிற Quad HD Plus 90 Hz Fluid AMOLED பேனலோட மேட்ச் ஆகாது. இருந்தாலும் இதில் இருக்கிறது ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம். கலர்ஸ் பஞ்சியாக இருக்குது. OLED அப்படிங்கிறதுனால பிளாக்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தவரை 60 விட நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. OnePlus 6 OnePlus 60 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெரிய அப்கிரேடாக இருக்காது. அதே நேரத்தில் OnePlus 5 OnePlus 5T யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல அப்கிரேட் அப்படி தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக OnePlus ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் உங்களுடைய பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் இந்த OnePlus 7 உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இப்போதைக்கு 855 ப்ராசஸரோட இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய காம்படிட்டர் இல்லைன்னு தான் சொல்லணும். Redmi K20 வர 17ஆம் தேதி அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதை விட இது பெட்டராக இருக்கா இல்லை இதை விட அது பெட்டராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிவ்யூவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.